பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட நம்ம குரான் ஓதுவோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலில் டெய்லி தமிழ் குரான் அப்டேட் ஆகிட்டுருக்கோம். தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆலு இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 154லேருந்து 180 வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பின்னர் இத்துயரத்திற்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் சிறு தூக்கத்தை வழங்கினான். அது உங்களில் ஒரு பிரிவினரை தழுவியது. மற்றொரு பிரிவினரோ தமக்குள் கவலை கொண்டனர். அறியாமை கால எண்ணத்தை போன்று அல்லாஹ்வை பற்றி உண்மைக்கு புறம்பான எண்ணம் கொண்டு அதிகாரத்தில் தமக்கு சிறிதளவேனும் இருக்கிறதா என்று கேட்கின்றனர். அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று கூறுவீராக. உம்மிடம் வெளிப்படுத்தாததை தமக்கு உள்ளங்களில் மறைக்கின்றனர். அதிகாரத்தில் நமக்கு சிறிதளவேனும் இருந்திருந்தால் இங்கே கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என கூறுகின்றனர். நீங்கள் எங்கள் வீடுகளில் இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என விதிக்கப்பட்டோர் தமக்கு வீழுமிடத்திற்கு வந்தே தீர்வார். உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் சோதிப்பதற்காகவும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை தூய்மைப்படுத்துவதற்காகவும் இதை ஏற்படுத்தினான். உங்களில் உள்ளதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என கூறுவீராக. இரு படைகளும் சந்தித்த நாளில் உங்களில் புறமுதுகு காட்டியோரை அவர்களுடைய சில செயல்களின் காரணமாக ஷைத்தானே சருக செய்தான். எனினும் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், சகிப்புத்தன்மை மிக்கவன். இறை நம்பிக்கை கொண்டோரே, யார் அல்லாஹ்வை மறுத்து இன்னும் பூமியில் பயணம் மேற்கொண்ட அல்லது போராளிகளுக்கான தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் மரணித்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்றும் கூறினார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இதை அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் கவலையாக ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தான். அல்லாஹ்வே உயிர்ப்பிக்கின்றான், மரணிக்க செய்கின்றான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்தாலோ அல்லாஹ்வின் மன்னிப்பும் அருளும் அவர்கள் எதை சேகரித்தார்களோ அதைவிட மிகச் சிறந்தது. நீங்கள் மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ அல்லாஹ்விடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள். நபியே, அல்லாஹ்வின் அருளை கொண்டே நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள். கடுகடுப்பானவராகவோ கடின உள்ளம் கொண்டவராகவோ நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள். அவர்கள் மன்னிப்பீராக, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவீராக. உமது காரியங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக. நீர் முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பீராக. நம்பிக்கை வைப்போரை அல்லாஹ் நேசிக்கின்றான். உங்களுக்கு அல்லாஹ் உதவினால் உங்களை வெல்பவர் யாரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவுபவர் யார்? எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகுதியானதல்ல. மோசடி செய்தவன் தான் செய்த மோசடியுடன் மறுமை நாளில் வருவான். பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பின்பற்றியவர் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானவனைப் போல் ஆவாரா? அவன் தங்குமிடம் நரகம், சேருமிடத்தில் அது கெட்டது. அவர்களுக்கு அல்லாஹ்விடம் பல
படிநிலைகள் உள்ளன. அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவரிடம் அனுப்பி அல்லாஹ் அருள் புரிந்தான். அவர் அவனது வசனங்களை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத் தருவார். இதற்கு முன் அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தனர். உஹதில் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட போது இதை போன்று 2 மடங்கு துன்பத்தை நீங்கள் பத்ரில் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தும் அது எப்படி ஏற்பட்டது என்று கேட்டீர்கள். இது உங்களால் தான் ஏற்பட்டது என்று கூறுவீராக. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். 2 படைகளும் சந்தித்து கொண்ட நாளில் அல்லாஹ்வின் நாட்டப்படியே உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது. இறை நம்பிக்கையாளர்களை வெளிப்படுத்தி காட்டவும் நயவஞ்சர்களை வெளிப்படுத்தி காட்டவுமே அவன் இவ்வாறு செய்தான். வாருங்கள், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள் அல்லது தடுத்து நிறுத்துங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. அதற்கு நாங்கள் போரை அறிந்திருந்தால் உங்களை பின்தொடர்ந்திருப்போம் என்று நயவஞ்சகர்கள் கூறினார். அன்றைய தினம் அவர்கள் இறை நம்பிக்கையை விட இறை மறுப்பிற்கே மிக நெருக்கமாக இருந்தார்கள். தமக்கு உள்ளங்களில் இல்லாததை தம் வாய்களினால் கூறுகின்றனர். அவர்கள் மறைப்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். போருக்கு செல்லாமல் தங்கிவிட்ட அவர்கள் போரில் கொல்லப்பட்ட தம் சகோதரர்கள் குறித்து அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறினர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களை விட்டும் மரணத்தை தடுத்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தோர் என்று கருதாதீர்கள். மாறாக தமக்கு இறைவனிடம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றனர், உணவளிக்கப்படுகின்றனர். அல்லாஹ் தன் அருளில் இருந்து அவர்களுக்கு வழங்கியவற்றை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். தம்முடன் சேராமல் இருக்கும் தமக்கு பின்னுள்ளவர்களை பற்றி அவர்கள் எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்றும் மகிழ்கின்றனர். அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அருள் மற்றும் சிறப்பு குறித்தும் இறை நம்பிக்கையாளர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பது குறித்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். போரில் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பிறகும் அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் பதிலளித்தார்கள். அவர்களின் நன்மை செய்து இறையச்சத்துடன் நடப்போருக்கு மகத்தான கூலி உண்டு. மக்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டனர், எனவே அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சிலர் கூறினர். இது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகரித்து அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் பதிலளித்தனர். அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அருளுடனும் சிறப்புடனும் திரும்பினர். அவர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். ஷைத்தான் தனது நேசர்களின் மூலம் அச்சுறுத்துகிறான். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இறைமறுப்பில் விரைந்து செல்வோர் உம்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். அவர்கள் அல்லாஹுக்கு எந்த தீங்கும் செய்யவே முடியாது. அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்க அல்லாஹ் விரும்புகிறான். அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை விலைக்கு வாங்கியவர்கள் அல்லாஹுக்கு எந்த தீங்கும் செய்யவே முடியாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உள்ளது. இறை மறுப்பாளர்களுக்கு நாம் அவகாசம் அளிப்பது நமக்கு நல்லது என அவர்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் பாவத்தை அதிகரித்து கொள்வதற்காகவே அவர்களுக்கு அவகாசம் அளித்திருக்கின்றோம். அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உள்ளது. நல்லவரிலிருந்து கெட்டவரை அல்லாஹ் வேறுபடுத்தி காட்டாமல் நீங்கள் கெட்டவர்களுடன் கலந்து இருக்கும் நிலையிலேயே இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட மாட்டான். மறைவானதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கவும் மாட்டான். மாறாக தனது தூதர்களின் தான் நாடியோரை தேர்ந்தெடுக்கின்றான்.
ஆகவே அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்துடன் நடந்தால் உங்களுக்கு மகத்தான கூலி உள்ளது. தனது அருளிலிருந்து அல்லாஹ் வழங்கியதில் யார் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ அவர் அது தமக்கு நல்லது என நினைக்க வேண்டாம். மாறாக அவர்களுக்கு அது கெட்டதாகும். அவர்கள் எதை கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் மாலையாக மாட்டப்படுவார்கள். வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹுக்கே உரியது. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.